ஆனா சிவபக்தரால் ஆகப்பட்டவர்கள் எனக்கு பொண்ணும் வேண்டாம் பொருளும் வேண்டாம் நீயே போதும் இறைவா அப்படின்னு சரணடைய தயாராக இருக்கிறார்கள் அல்லவா, அவங்க தான் அந்த இடத்துல உண்மையான சிவபக்தர்கள் ஆகிறார்கள். ஏன் இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புற உலகத்தில் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை தவிர்த்து நிலையான சிவத்தை நாம் அடைய போகின்றோம், அவருடன் இருக்க போகின்றோம். அதற்கு வழிகாட்டுவதுதான் இந்த மரணம். எது உண்மையானது? நமக்குள் இருக்கின்ற இறைவன், நமக்குள் உறைந்திருக்கின்ற அந்த சிவம் மட்டுமே உண்மையானது. சிவனுடையாரா இருக்கிறது அவ்வளவு சாமானியப்பட்ட விஷயம் அல்ல. 1000 கோடி பேர் உங்களை சுற்றி நின்றாலும் அவர்களை அனைவரையும் மறந்துவிட்டு தன்னிலை மறந்து எவன் ஒருவன் நமசிவாய் அப்படிங்கிற மந்திரத்தை இந்த ஆங்கார குரலில் ஒருவரால் ஒழிக்க முடிகின்றதோ கண்டிப்பாக அவர் சிவபக்தியில் உயர்ந்த நிலையை அடைந்தவர். தன்னை உணர்ந்த, சிவத்தை உணர்ந்த அல்லது சிவனை நாடி சிவன்தான் எல்லாம் என்று இருக்கின்ற அந்த ஒரு உயிருக்கு அந்த நாமம் மட்டுமே உயிராக விளங்கும். நமசிவாய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை தவிர மற்ற எதுவுமே உங்களுக்கு பெருசா அந்த இடத்துல தெரியாது.